வணக்கம் நேயர்களே, இது தேர்தல் திருவிழா 2026. வழக்கம் போலவே இன்றைய நாளின் தேர்தல் கள அப்டேட்ஸ்களை பல்வேறு சுவாரஸ்ய தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குறதுக்காக இந்த தேர்தல் ஸ்பெஷல் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். சலீம், இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன? எஸ் பார்த்திபன், இந்த தேர்தல் திருவிழாவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக முக்கிய ஹாட் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கார். ஓகே, தேமுதிக தன்னுடைய ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஸ்டாண்டை சொல்லலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்த தருணத்தில் தான் இன்று தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சியினுடைய இந்த வருடத்து கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப உருக்கமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட்டை நடத்துகிற கூட்டத்தொடர். அதனால தான் நம்ம மக்களுக்கும் தெரியும், அதாவது எப்போவுமே அந்த ஆட்சி முடியும் போது இருக்கிற அந்த கூட்டத்தொடரில் நடக்கின்ற அந்த பட்ஜெட்டை இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இருக்கிற கட்சி புது பட்ஜெட்டு போட்டால் கூட எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை ஏதாவது மாற்றங்கள் வந்தால் மாநிலத்திலேயோ மத்தியிலேயோ அந்த புது கவர்மெண்ட் புது பட்ஜெட்டை போடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ எந்த கட்சியுமே தேர்தல் முடிஞ்சு சந்தித்து மறுபடியும் ஆளுங்கட்சியே மறுபடியும் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா புதுசாக ஒரு பட்ஜெட்டை உடனடியாக அதே ஆண்டில் போட்டுருவாங்க. ஒரே ஆண்டில் 2 பட்ஜெட் வரது தான் இன்ட்ரிம் பட்ஜெட். ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பேசினது ரொம்பவே உருக்கமாக அரசியல் கட்சியாக பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததை ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. ரைட், அதுதான் இன்னைக்கு அரசியல் அப்டேட்ஸ் தொகுப்பில் இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏவான ஒருவர் திரு ஐயப்பன், அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சட்டசபையில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. பிறகு ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்டாங்க, இப்படி பேசியிருக்காரு ஐயப்பன் அப்படின்னு சொல்லி. மக்கள் மனசை தாங்க அவர் பேசியிருக்காரு. இல்லை, பழம் நழுவி பாலில் விழுந்தது நேற்று சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இலையிலேயே ஒரு இலை இங்கே பாலில் விழுந்திருக்கு அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இது எந்த பக்கம் போக போறார் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். உபயம் திரு ஐயப்பன் எம்எல்ஏ அவர்கள், திரு ஐயப்பன் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அரசியல் களத்தில் எத்தனையோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் நிறைய எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையுடன் திமுக ஆட்சி தொடரும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதை நம்ம நியூஸில் பார்ப்போம் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு ஓபிஎஸ். சிஎம்மோட முகத்தில் லேசான அந்த புன்சிரிப்பை பார்க்க முடிஞ்சது சட்டசபையில். அது மட்டும் இல்லை, சபாநாயகரும் ரொம்ப ரசித்து பார்த்தார். திமுக உறுப்பினர்கள் எல்லாமே தங்களுடைய அந்த கைத்தட்டல்கள், அந்த மேசையை தட்டி தங்களுடைய ஆதரவையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்தது. வெளியெல்லாம் செய்தியாளர்கள் ஓபிஎஸ் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன கேட்டாங்க அப்படின்னு, என்னங்க உங்கள் ஆதரவு எம்எல்ஏ இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு திரு ஓபிஎஸ் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றது காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு, தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். ஓப்பனாகவே திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு, மீண்டும் திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் வட்டாரங்களில் இதுவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு அசம்பிளியில் பேசும்போது நிறைய பாயிண்ட்ஸை முன் வச்சார். அதில் முதல் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்களா பார்த்திபன், அதாவது என்னுடைய தொகுதி மாதிரி தான் நான் 234 தொகுதிக்கும் நான் நடத்தியிருக்கேன். இவங்க ஓட்டு போட்டாங்க, இவங்க போடல
அப்படிலாம் இல்லாமல் சரிசமமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா தொகுதி எம்எல்ஏவும் நான் தான், குளத்தூர் தொகுதி தொடங்கி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு டோன் செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் தான் எல்லாத்துக்குமே வந்து சரிசமமாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இன்னைக்கு சிஎமோட ஸ்பீச்சில் நிறைய விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்பட்டாலுமே எனக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்தது என்னன்னா, ஆளுநருக்கும் தனக்குமான அந்த உறவை பற்றி தனிப்பட்ட விரோதம் எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 பேரையும் வச்சு அத்தனை மீம் எடிட்ஸ் வந்திருக்கு, தக் லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இது சம்பந்தமாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு சிஎம். என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருங்க. மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை சொன்னார். பட் துரைமுருகன் அவர்கள் இல்லை அங்கே, உடம்பு சரியில்லை. காரணம், அவருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, வீட்டில் வழுக்கி விழுந்துட்டாரு. பட் துரைமுருகன் அவர்களுடைய சீட்டில் இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. வழக்கமாக முதலமைச்சர் பக்கத்தில் துரைமுருகன் அவர்களோட சீட்டு தான் இருக்கும். பட்டு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையில் அன்பில் மகேஷ் துரைமுருகன் அவர்களுடைய சீட்டில் அமர்ந்திருந்தது அரசியல் வட்டாரங்களில் இப்பேரவையில் அனல் பறக்கு வாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கருத்து மோதல்களை எதிர்கொண்டு கட்சி வேறுபாடுகள் வெளிப்படுகையில் தன்னுடைய அனுபவத்தாலும் அபார நினைவாற்றாலும் அமைதிப்படுத்தக்கூடியவர் பேரவையினுடைய மூத்த உறுப்பினர், அவை முன்னவர், என்னுடைய ஆறுயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் தற்போது இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைந்து உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். ஸோ இப்போ அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு நான் பார்த்திப்பேன். இப்போ ஏற்கனவே ரஜினிகாந்த் வந்து துரைமுருகன் பற்றி என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் சலசலப்பாச்சு, இன்னும் ரிட்டையர் ஆகலை அப்படின்னு. பட் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். காட்பாடி தொகுதி என்பது அவருடைய கோட்டை. மீண்டும் காட்பாடி தொகுதியில் களம் இறங்குவாரா அல்லது அந்த சீட்டை வேற யாருக்காவது விட்டு தருவாரா, இப்படி அரசியல் வட்டாரங்களில் பேச ஆரம்பித்த அந்த நிலையில்தான் துரைமுருகனோட சீட்டில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமர்ந்திருந்தது ரொம்ப பரபரப்பாக செக்ரட்டேரியட் வட்டாரங்களில் இன்னைக்கு பேசிக்கிட்டாங்க. பட் இந்த தேர்தல் காலத்தில் மீண்டும் துரைமுருகன் அவர்களுடைய குரல் கேட்க வேண்டும். அவரோட அந்த விட்டை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடைப்பட்ட காலத்தில் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு அதிமுகவோட ஆப்சன்ஸை பார்க்க முடிந்தது. அதிமுக வந்து இன்னைக்கு புறக்கணிச்சிட்டாங்க. கடைசி நாள் நமக்கு பெருசாக பேச வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ என்னவோ. நம்ம செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நேற்று வந்து இபிஎஸ் பேசும்போது முதலமைச்சர் இல்லை, அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது இபிஎஸ் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கல. ஓபிஎஸ் பண்ண போகிற சம்பவம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ, அதனால ஒரு வேளை வராமல் போயிருக்கலாமோ. சில பல காரணங்களால் அதிமுக அங்கே வரலை. வராத உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்கார். அதை பார்த்துடலாம். குறைகளை சொல்பவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சலீம், இப்போ 2026 தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தேர்தலை பற்றி இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. அந்த தேர்தலின் போது எதிர்த்தரப்பில் நிறைய ஆர்வங்கள் சொல்லப்பட்டது முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக. அவருடைய ஜாதகப்படி அவருக்கு முதல்வராகும் யோகமே கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ பதவியேற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பதவியேற்ற போது அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக மாறிச்சு திமுகவுக்கு. ஸோ அந்த 2021 தேர்தல் முடிவுகள் நிச்சயமாகவே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு தேர்தல் தான். அதை பற்றியும் இன்னைக்கு முதலமைச்சர் நினைவு கூர்ந்திருக்காரு, அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி. அதையும் இப்ப பார்த்துக்கலாம். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்ற போது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்தது என்று நான் சொல்லியிருந்தேன். முந்தைய அரசுகளின் செயல்பாட்டின் காரணமாக விளைந்த மிக மோசமான பின்னடைவு, நமக்கு ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு, ரெண்டுக்கும் இடையிலே தான் நாம் இருந்தோம். நமக்கு பெரும் வெற்றியை தந்து பொறுப்பை ஒப்படைத்த மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையில் ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் எப்பொழுது வளரும் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுடைய வாட்டத்தை போக்கி சமச்சீரான வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த பதட்டத்தை பற்றி முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார். அதே போல் 5 ஆண்டு நிறைவு எப்படி இருக்கிறது, மீண்டும் உறுதியாக வருவோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் 2.0 எக்ஸாக்ட்லி முதலமைச்சர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். சட்டசபையில் முதலமைச்சருடைய ஸ்பீச்சினுடைய மிக முக்கிய பாயிண்ட்ஸ், இந்த சாராம்சத்தை நாம் பார்த்தங்க பார்த்திபன். வழக்கமாக சட்டசபையில் யாராவது பேசிட்டு வெளியே வந்தாங்கன்னா செய்தியாளர்கள் அந்த வளாகத்தில் இருப்பாங்க. இன்று முதலமைச்சர்கிட்டயே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. முதலமைச்சரும் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? நிச்சயமா. மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதில் முழு மனநிறைவடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மனநிறைவோடு நான் வச்சு சொல்கிறேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் ஆட்சி வருவோம், அதனால சந்தேகம் இல்லை. சலீம், கடந்த சில வாரங்களாக காங்கிரஸ் கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? திமுக கூட்டணிக்கு வருவாங்களா, இல்லை தாவேக்காவோட போவாங்களா? அங்கே உள்ள யார் யாருக்கும் இது சம்பந்தமாக மோதல் போயிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள். அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இன்னைக்கு அந்த கட்சியோட மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அந்த கதையோட சாராம்சம் நமக்கு புரிஞ்சது, மக்களுக்கு புரியுதான்னு அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. எனக்கு வரலாற்றில் 2 பேரை பிடிக்கும். ஒன்று கர்ணனை பிடிக்கும், இன்னொன்று மருது சகோதரர்களை பிடிக்கும். கர்ணன் என்பவர் வாரி வழங்குபவர், நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர். அதை இந்த கலியுக காலத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கண்டு பூரிப்படைந்திருக்கிறேன். அதே போன்று பெரிய மருது, சின்ன மருது. ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் பெரிய மருதுவிடம் சின்ன மருதுவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள்.
உங்களுடைய ஆட்சியை பார்த்தும் நேர்மையை பார்த்தும் மக்களுடைய அர்ப்பணை பார்த்து நாங்கெல்லாம் வியந்து போயிருக்கிறோம். பிரிட்டிஷார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள், ஊமைத்துறையை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த நாடே நாங்கள் கொடுத்து விடுவோம். உங்களுடைய வீரத்தின் மீது நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அபிமானிகளாக இருக்கிறோம் என்று. அப்பொழுது பெரிய மருதும் சின்ன மருதும் சொன்ன வார்த்தை, நட்புக்கு இலக்கணமாக ஊமைத்துறை எங்களிடம் இருக்கிறார், அவரை நாங்கள் விட்டு கொடுத்தாலோ காட்டி கொடுத்து விட்டாலோ வரலாற்றில் மிகப்பெரிய குற்றம் பின்னணியோடு இந்த தமிழகம் இருக்கும், ஆகையால் ஊமைத்துறையை விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னார். நான் சொல்வதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் புரிந்திருப்பார்கள். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பணியாற்றியதில் ஒரு தமிழனாக, ஒரு கட்சியுடைய தலைவராக பெருமை அடைகிறோம். எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம், வாழ்த்தி பேசுவோம், தமிழகம் தலை நிமிரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 2 வாரமா எவ்வளவோ சலசலப்பு காங்கிரஸ் திமுக கூட்டணியில, எவ்வளவு தினந்தோறும் ஒரு ட்வீட் வந்தது, ஆட்சியில பங்கு கேட்டாங்க, தீர்மானம் நிறைவேற்ற அளவுக்கு போனாங்களே, அதுக்கப்புறம் பெங்களூர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி பல சலசலப்புக்கு நடுவில் இப்பதான் அவங்களே ஓப்பனா மீண்டும் திரு ஸ்டாலின் தான் முதலமைச்சராக அமர்வார் அப்படின்னு சொல்லி பேசி சொன்ன கதையோட சாராம்சம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுங்களேன். அவர் இன்னொன்னு சொல்லிட்டாரு, இந்த கதைக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அர்த்தமும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்ல சொன்னாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாமக தரப்புல என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அன்புமணி பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாரு. ஆனா திரு ராமதாஸ் தன்னுடைய ஸ்டாண்டை இன்னும் சொல்லல. சோ ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுல திரு ஜி.கே. மணி அவர்கள், மூத்த உறுப்பினர் திரு ஜி.கே. மணி அவர்கள் முதலமைச்சரை பாராட்டி பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற இந்த ஜி.கே. மணி சார்ந்திருக்கிற பெண்ணாகரம் தொகுதியாக இருந்தாலும், அல்லது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியாக இருந்தாலும், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும், ஏன் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி உள்ளிட்ட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் கேட்டதை கொடுத்தவர், நிறைவு செய்தவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஸோ இதே ஸ்பீச்சில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னால், ஒருவேளை பாமக திரு ராமதாஸ் அணி பழமும் பாலில் விழுந்துருமோ, எக்ஸாக்ட்லி இப்போ திமுக பக்கம் போயிடுவாங்களா, திமுக ஆதரவை ரொம்ப ஓப்பனாக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பினரும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பட் நான் கமிட்டல் திரு ஜி.கே. மணி அவர்கள் அதை கமிட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் மறுபடியும் இங்கே வந்து உட்கார மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டார், பட்டும் படாமல். ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே என்று பாடி எல்லாம் அங்கே உட்கார்ந்து பேசணும், பழகணும், எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்டும், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் படைத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சலீம், இன்னைக்கு நாம எந்த தொகுதியை ஃபோக்கஸ் பண்ண போறோம் தெரியுங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி அந்த தொகுதி, அது ரொம்பவே சுவாரஸ்யமான தொகுதி. ஆமா, ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை டிடிவி தினகரன் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கோவில்பட்டியில் வந்து நிக்கலான்னு வந்து நின்னபோது இது என்னோட கோட்டைன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவரை தோற்கடிச்சு ஒரு பெரு வெற்றியை பதிவு பண்ணார். ஸோ அந்த கோவில்பட்டி தொகுதியோட நிலவரத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்படியே அங்க இருக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஷூர் பார்த்து. மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, கயத்தாறு, கழுகுமலை, கடம்பூர், பாண்டவர் மங்கலம், லிங்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொகுதியில தீப்பெட்டி தயாரிப்பு, கடலை மிட்டாய் தயாரிப்பு முக்கிய வேலைவாய்ப்பா இருக்கு. கரிசல் பூமியான கோவில்பட்டியில உளுந்து, மக்காச்சோளம் விளைவிப்புன்னு விவசாயமும் மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி இந்த தொகுதியில 1,12,445 ஆண் வாக்காளர்கள், 1,19,062 பெண் வாக்காளர்கள், 22 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,31,529 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 முறை வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு அடுத்தபடியா அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதிமுக கோட்டையா இருக்கு. தொகுதியில 2006 அதிமுகவே ஜெயிச்சுட்டு வருது. இதுல 2011 அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஜெயிச்சுட்டு வர்றாரு. 2021 அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு தொகுதியில மீண்டும் போட்டியிட்டாரு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே ஸ்ரீனிவாசன் களமிறங்கியிருந்தார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கோயில்பட்டியில களமிறங்க மும்முனை போட்டியை கண்ட தொகுதி தமிழக தேர்தலில் அதிக கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. தேர்தல் முடிவுல 68,556 வாக்குகளை வாங்கி மீண்டும் வெற்றியை தனதாக்கியிருந்தார் கடம்பூர் ராஜு. 56,153 வாக்குகளை வாங்கியிருந்த டிடிவி தினகரன் தோற்றாரு. கே ஸ்ரீனிவாசன் 37,380 வாக்குகள் மட்டுமே வாங்கினார். 12,403 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு கடம்பூர் ராஜு. தொகுதியில போன முறை வாக்குகளை பிரிச்ச டிடிவி தினகரன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காரு. இப்ப தேர்தல் அறிவிக்கும் முன்பாவே தொகுதியில பரபரப்பா இருக்காரு கடம்பூர் ராஜு. மறுபுறம் திமுக கூட்டணியில யாரு போட்டியிட போறா, தொகுதியில கட்சிகளோட போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நகருது கோவில்பட்டி தேர்தல் களம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சிடி ஸ்கேன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நம்ம கோவில்பட்டி முன்னாடி மாதிரி இல்ல, பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆனா சிடி ஸ்கேன் மட்டும்தான் இருக்குது. MRI ஸ்கேன் கொண்டாந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க இல்லாது. காரணம் என்னன்னா இங்க ஒண்ணு தூத்துக்குடி போகணும், இல்ல திருநெல்வேலி போகணும் இருக்கு. அதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப நாளா கோவில்பட்டியை வந்து மாவட்டமா ஆக்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கான இது எதுவுமே அரசாங்கம் வந்து சரியான முறையில ஸ்டெப் எதுவும் எடுத்த மாதிரி இல்ல. இத மாவட்டமா மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நிறைய தொழில்கள் இருக்கு. மதுரைக்கு ஈக்குவலான ஒரு தொழில் நகரம்னு பார்த்தோம்னா கோவில்பட்டி தான். கோவில்பட்டியில நான் பார்த்திராத நிறைய ஊருக்கு போயிருக்கிறேன். எல்லா ஊர்லயுமே டிராபிக்லாம் வந்து நடு ரோட்ல நின்றுதான் கை வச்சுதான் சிக்னல் காமிப்பாங்க. நம்ம ஊர்ல என்னமோ மைக்கு பிடிச்சி எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரியும் எல்லா ஈஸ்வரி மாதிரியும் அவங்க எடுத்து வா, எடுத்து போ, ரைட்ல திரும்பு, ஸ்ப்ளெண்டர் வா, ஸ்ப்ளெண்டருக்கு தெரியுமா, அவங்க நின்று கை காமிச்சாங்கன்னா கொஞ்சம் வசதியா. இது வந்து எந்த ஊர்லயுமே பார்க்காத ஒரு அதிசயம், மைக்ல டிராபிக் வேலை பார்க்கறது. கோவில்பட்டியில வந்து இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஆண்டுக்கு முன்பே வந்து இந்த ரிங் ரோடுன்னு சொல்லி சாத்தூர் பைபாஸ்ல இருந்து இழுப்பூர் வழியா வந்து நம்ம கரிங்காலப்பட்டி, லிங்கம்பட்டி, பெருமலவட்டி, கரிங்காலப்பட்டி வழியா ஒரு ரிங் ரோடு வந்து அளவு எடுத்தாங்க. அளவு எடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அது கிடப்பிலே போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து இப்போ போக்குவரத்து வந்து கோவில்பட்டி டவுனுக்குள்ள ரொம்ப போக்குவரத்து ரொம்ப இடையூறா இருக்கு. கோயில்பட்டியில வந்து கடலை மிட்டாய் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. அது என்ன, அரசாங்கம் வந்து இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து இங்க கடைகள்ல வச்சு விற்கிறத ஒரு தொழிற்சாலையா கொண்டு வந்து
அதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து இதை நல்லபடியா பெரிய ஒரு இதா கொண்டு போகலாம். வெளிநாட்டுக்கு முக்கியமா இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு.